கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கோயிலில் கோபுரம் கலசங்களை எதுங்க வச்சுக்கிறாங்க? யார் இது? அப்படியா? கலசம் வச்சா பிரபஞ்ச சக்தி இழுத்துக்கும். இழுத்து அங்கேருந்து இழுத்து கருவறையில் விட்டுரும். ஒயரிங்லாம் பண்ணிக்கிறாங்களா? கிண்டல் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒயரிங்லாம் பண்ணிக்கிறாங்க. நான் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போய்க்கிறேன். கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி போவேன். நூல் ஒன்று கட்டி வச்சுருக்கோம். வராகி அம்மனுக்கு நூலை போட்டு கட்டி இழுத்துன்னு பார்த்துக்கிறீங்களா? தர்மம் இல்லையா? நூலே கட்டி வச்சு மஞ்சள் போட்டு நூல் கட்டி ஏற்றுன்னு வந்திருக்கோம். அம்மன் இதில் மேல்மருவத்தூர் அம்மன் இதில் மாதிரி. உங்கள் கேள்வி மேலே ஏன் என்ன வச்சுக்கிறாங்க? கலசம். 7 கலசம். 7 கலசம். 9 பார்த்துக்கிறீங்களா? யார் யார் எவ்வளோ பார்த்துக்கிறீங்க? அதிகபட்சம் பார்த்தவங்க யார்? 11 யார் பார்த்துக்கிறீங்க? ஒருத்தர் பார்த்துக்கிறாரு. 9 அதான் 9 11 பார்த்துட்டீங்கன்னா 9 எல்லாம் அங்கே மேட்டர் இல்லை. அதிகபட்சமாக பார்த்துருக்கிறாரு ஒருத்தர். 9 பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு 2 பேர். 7 பார்த்தவங்க அதில் ஒரு 2-3 பேர் இருக்கிறீங்க. 3 பார்த்தவங்க, மீதி பேர்லாம் ஒன்றுமே பார்க்காதுங்களா? இப்போ 11 பார்த்து கேட்கலாம், கலசம் ஏன் வச்சிருப்பாங்க? எதுக்கு சாமி கலசம் வச்சுக்கிறாங்க? என்னப்பா கோயிலே தேவைன்னு போது அது என்னத்துக்கு நமக்குன்ற. நான் என்ன சொல்றேன், கலசம் வச்சுக்கிறாங்க வச்சுக்கல, என்ன சொல்றது? நீங்க பாத்தீங்களா? என்னத்த ராகியா? அந்த காலத்துல ஒரு படமே எத்தானுங்க, விதை நல்லா எடுத்துன்னு போய் பாதுகாத்து வைக்கிறதுக்கு. அறுவடை காலங்களில் விதை காணாமல் போயிடுச்சுன்னா கோயிலில் வச்சுருந்தா எடுத்து வச்சுக்கலாம். கீழே கீழே வச்சா முளைச்சிட்டு எடுத்து போய் மேலே வச்சுக்கிறாங்க. வெயிலில் வர நல்லா போட்டுச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? கோயிலை கட்டமைப்பு பண்ணாங்கல்ல, முதல்ல ஒரு கட்டமைப்பு பண்ணியிருப்பார்ல. அவர் என்ன நோக்கத்தில் கட்டமைப்பு பண்ணியிருப்பாரு? வச்சுக்கிறீங்களா? கோயிலெலாம் சரி எப்படி செஞ்சாங்க, கட்டமைச்சாங்கன்னு. மனுஷன் ஒரே மொழி பேசினுக்கும் போது கோயில் கட்டினானா கடவுளுக்கு. ரொம்ப கிட்ட போயிட்டானா கடவுள் கிட்ட. கடவுள் டென்ஷன் ஆகிட்டாரான். இவனுக்கு விட்ட நம்மள வந்துட்டு போகிறானுங்கன்னு பேச்சு இப்போ மாற்றி விட்டாராம் பாரு. கொத்தனார் கல் கேட்டால் சிமெண்ட் கொடுப்பாங்களாம், சிமெண்ட் கேட்டால் கல் கொடுப்பாங்களாம். இப்படி பண்ண உடனே ஒரே கன்ஃபியூஸ் ஆகி போய் கோயில் பாயிலே நின்றுச்சாமா. இந்த கதையை பச்சிக்கிறீங்களா? ஒருத்தர் பச்சிக்கிறார். 11 கலசம் பார்த்து பச்சிக்கிறார். பரவாயில்ல, நல்ல வேலை. ஏதோ நீங்களும் பசிட்டுக்கிறீங்க. பிரச்சனை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இல்லைன்னா இந்த இஷ்டத்துக்கு உருட்டுறாருன்னுவான். இல்ல சாட்சிக்கு 4 பேர் தேவைப்படுது இல்ல, அப்படின்னா நான் உருட்டல. நாங்க வரி விட்டு தெளிவான தான் வரவே முடியும். அவ்வளவு தெளிவாகணும். அங்க அடி வாங்கினா தான் இங்க வர முடியும். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த சும்மா தானே உட்காந்துக்கிறான். கேள்வி வேற கேட்க சொன்னானே இல்லையா? என்ன பண்ணலாம்? இன்னும் சில கேள்வி எல்லாம் இருக்குது. கோயில்லையா வாசல் கிழக்கு பக்கம் வச்சுக்கிறாங்க, மேற்கு பக்கம் வச்சுக்கிறாங்க. அதுல 7 ஓட்டை கட்டமா ஓட்டை எதுக்கு வச்சுக்கிறாங்க? யாருமே போக முடியாது, எதுக்குடா வாசல் வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? கதுவையும் அவ்வளோ பெருசாக வச்சுக்கிறாங்க. கேட்கலாமா கேட்கக்கூடாதா? யானை இருக்கிற கோயிலில் கதவு எப்படி தான் வைக்கணும்? ஏன் யானை போகணுன்ட்டு அதில் மஞ்சள் பக்கத்துக்கு சின்னதாக ஒரு கதவு வச்சுருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஆனால் அந்த கதவு ஏன் வச்சுக்கிறான்னு கேட்டால், மூடவே மூடாத கோயிலில் போய் கேட்டிங்கன்னா பொறுமனத்தை பொறுத்து ஒரு கட்டமைப்பு அழகு பற்றிக்கிறாங்க. அழகு பற்றும்போது மேலே கலசம் வச்சுக்கிறாங்க. முதல் மனிதன் கலசத்தை வீட்டில் வச்சுருப்பான், நெல் எடுத்துமே மேலே வச்சுருந்துருப்பான். அது அழகாக இருந்திருக்கும். அதுமா என்ன பண்ணுவாங்க, கோயில் கட்டும்போதே மேலே வச்சுக்கினானுங்க. கோயிலே எதுக்கடா கட்டினாங்கன்னா மின்னல்லாம் தாக்கக்கூடாது. ஊரில் என்ன பண்ணக்கூடாது, மின்னல் தாக்கக்கூடாது.
அப்போ கோயில் கோபுரத்தை உயரமாக கட்டா என்ன ஆகிடும்? பக்கத்தில் யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகாது, டவர் அது. அப்போ அது எங்கே வந்து இறங்கும்னா பக்கத்தில் காப்பராக வச்சுட்டோம்னா என்ன ஆகும்? அவ்வளோதான் விஷயம். அப்போ கோயில் கோபுரங்கள் உயரமாக வச்சு கூரை வச்சுக்கிறாங்க. கூரை இருந்தால் தான் என்ன ஆகணும்? கரண்ட்டுக்கு தான் ஆகும், ஈஸியாக பாஸ் ஆகி அகலமாகி போயிட்டோம். இவ்வளோ தான் அது. ஏன் வச்சுக்கிறாங்கன்னா இதுதான் வச்சுக்கிறாங்க. அதில் பூர்வ கும்பம், பூர்வம் இல்லாத கும்பம், இந்த கலசலத்தில் நெல் போடுறாங்க, எள்ளு போடுறாங்க கிடையாது. அந்த தர்மப்புல்லேருந்து ஒரு நெல் வரும், அந்த அரிசியை தான் அதில் போட்டு வைப்பாங்க. என்னங்க? என்ன பேர்? வரகு. அது மாதிரி ஸ்பெஷலாக ஒன்று போட்டு வைப்பாங்க, கிடைக்காத ரொம்ப பெக்குலரியான விதைங்களை போட்டு வைப்பாங்க மேலே. இவ்வளோ தான் அது அந்த காலத்தில். இப்போ எதுக்கு உங்களுக்கு அதெல்லாம்? சும்மா தானே இருக்கிறோம், பேசிங்களான்ட்டா? ஒன்றும் இல்லை. ஏன் கிளிப் போடுறாங்க பொம்பளைங்களாம் கேட்டேன் நான். சொல்லணும். அதுதான் இப்போ நான் ஞானமாயி கடவுள் தெரிஞ்சு வந்து உட்காந்து பெத்தியா கிளிப் ஏன் போட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சா? இப்போ புடவைக்கு மேட்சா போட்டாங்க, ஜாக்கெட்டு மேட்சா போட்டாங்கன்னாங்கல்ல, இப்போ தெரிஞ்சிச்சா முடி பறக்காமல் இருக்கிறதுக்குன்னு. அவ்வளோதான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.